ஃபேமிலிஸ் ಎಲ್ಲರೂ ಬೇಕಿಂಗ್ எல்லாருமே நல்லா இருக்கும்னு கல்லுக்கிட்ட வேண்டிக்கிற சமசங்க வச்சுட்டேன்னா சமசக்கம் தைச்சொந்தி எம்தாச குசர்த்தாந்து இன்றைக்கி என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே vlog தான் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது. ரெட் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியா கொடுக்கல. எங்கள் முன்னாடி கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஏரியாவுக்கு ரெட் வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எப்படி போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதையும் நான் உங்ககிட்ட வந்து பேக் கேமரா காமிக்கிறேன். மாமியாரோடது புடவை இங்கே வந்து இன்னும் எதுவும் ஸ்டிச் பண்ணல. முதல்ல அவங்க ஸ்டிச் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றொன்னா முடிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து எப்படி வந்து மழை வந்து காற்று எப்படி வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காற்று அடிக்குது, அதுவும் தூரல் போட்டுட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக மாமியாரோட புடவை. இது ஃபுல்லாக ஓரம் அடிக்கிறதுக்காக ப்ளவுசஸ் மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஓரம் அடித்து முடிச்சிடலாம். திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் எப்படியோ மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்காகவும் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காற்று இந்த மாதிரி அடிக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. துணிங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே காய போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மாமியார் பாருங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா தூரிக்கிட்டே இருக்குது. அதிகமாக வந்து பெய்ய மாட்டேங்குது, தூரிக்கிட்டு தான் இருக்குது. மாமியார் வந்து அங்கே இருக்காங்க. கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னும் பூஜைலாம் எதுவும் நடக்கலை. மாமியார் தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறாங்க. பூஜை பண்ணுறது காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. என் மாமியார் வந்து பூஜை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பூஜை பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கி காலையிலே நாங்கள் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். திருப்பி வந்து தூரிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், மாமியார் வந்து மேக்கப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பெரிய மாமியாருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து பருப்பு குழம்பு, பருப்பு தக்காளி போட்டு கடையில் கூட சொல்லலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பெரிய மாமியாருக்கும் நானும் வந்து சாப்பிட போகிறதுனால சாம்பார், கீழே வந்து கீரை வச்சுருக்கேன், சுடு சாப்பாடு, இது வந்து தண்ணி சாப்பாடு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். போகும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி வந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பாட்டியோட வீடு. அடுப்பு பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. வானலில் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. எப்படி காத்தடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த செடியில் பாருங்கள், இது வந்து பிம்பிள்னு சொல்லுவாங்க. மிளகு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். நான் உங்ககிட்ட பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெத்தலை மாதிரியே விலை இருக்கும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும், ரெட் கலரில். இது வந்து மிளகு எப்படியோ அதே மாதிரி தான், ரொம்ப வந்து காரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெட் கலர். இது வந்து ஷோ செடி. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். நானும் பெரிய மாமியாரும். இன்றைக்கி வந்து 2 பேர் தான்.
பாருங்க பார்த்தீங்களா. இது வந்து லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வத்தல். அதுக்கப்புறம் கீரை பொரியல், பருப்பு குழம்பு. நான் தட்டில் எடுத்திருக்கேன், அவங்க வந்து கிணத்துல எடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தைக்கிறதுக்காக வந்தேன். சமையலும் முடிச்சுட்டு தைக்கிற வேலைகளும் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் ப்ளவுசஸ் எல்லாமே தனியாக, சாரீ எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு ஃபால்ஸ் போடுறது எல்லாமே ஃபால்ஸ் போட்டுட்டு ஓரம் அடிக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தது தான். இது வந்து சரண்யா அக்கா வந்து மாமியாருக்காக கொடுத்தது. இந்த புடவை முந்தானை வந்து இதுக்கு வந்து ஓரெல்லாம் அடிச்சிட்டேன். இந்த ஒரு புடவை அதுக்கப்புறம் இது நாங்கள் வாங்கினது இந்த புடவைங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஓரம் மட்டும் அடிச்சிருக்கேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து 235 நினைக்கிறேன், 235. இதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கு. வாவ், இதுவும் இன்னும் சூப்பராக இருக்கு. இது வந்து மாமியார் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து. அப்புறம் இது முந்தான வந்து இந்த கலர் நல்லா இருக்கு, ஆனால் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது, நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ் பிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கடையில் நான் லைனிங் வாங்குவோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இன்னும் தைக்கல, பட் எல்லாமே வாங்கி வைக்கிறதுதாவே இருக்குது, இன்னும் தைக்கல. நான் இன்னுமே வந்து புது புடவைங்க எல்லாமே நிறைய இருக்குது. நானும் அதை வந்து இன்னும் தைக்கலை, கண்டிப்பாக வந்து தைக்கணும். இப்போ தைச்சி முடிக்க போகிறேன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து மாமியார் மட்டும் தைச்சி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா எல்லாருதுமே நீ தைச்சி தர, எனக்கு மட்டும் தைச்சி தர அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து உடனுக்குடனே எனக்கு வேணும்னு கேட்குறாங்களா. இன்னும் வந்து 2 பேர் வந்து இருக்குது ஸ்டிச்சிங் பண்ணுறது, அதுவும் நாளைக்கு கொடுத்தாகணும். இன்னும் நான் லைனிங் கூட வாங்கிட்டு வரல. அதோட ப்ளவுஸ் பீஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள், சுற்றுக்குள்ளே வந்துச்சு. இந்த ஒரு ப்ளவுஸ் பீஸு, அதுக்கப்புறம் இது நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சாரீ ப்ளவுஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னோடய ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், பீட்ஸ் எல்லாமே கோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ஸ் எல்லாமே கோத்ததுக்கப்புறம் செம்ம லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி ஏதோ தோணுச்சு போடணும்னு சொல்லிட்டு, அதனால் இதை போட்டுட்டு ஊக்கு காஜா எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் போட்டு பார்க்கல, இன்றைக்கி உட்காந்து செஞ்ச வேலை இதுக்கெல்லாம். ஒயிட் கலர் பீட்ஸ் போட்டேன், ஏன்னா லேஸும் இந்த நாட் எல்லாமே ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒயிட் ஷேடுகளில் இருக்குங்க இல்லைங்களா, அதனால் ஒயிட் கலர் பால் வச்சு இங்கே மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கேன் கைக்கு. இது பார்க்கவே கொஞ்சம் தனியாக தெரியும் பார்த்தீங்களா. இந்த லைனை இந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் ஆகுது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் தைக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு நாளுக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்பேன். என்னால் சுத்தமாக முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் எவ்வளோவா தான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 ப்ளவுஸ் ஆச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே என்னால் முடிய மாட்டேங்குது. கன்ஃபார்மாக இது வந்து நாளைக்கு வந்து நான் அந்த 2 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3-4 ப்ளவுஸ் இருக்குது ஸ்டிச் பண்ணியிருக்கிறது. அதுக்கெல்லாமே கட்டலாம், எதுவுமே கட்டலை. அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதில் நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுறத வந்து கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நம்ம சொல்கிற விலையை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை 10 ரூபாய் 20 ரூபா லாஸ் ஆனாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால கை செலவுக்காச்சும் ஆகுமே அப்படின்ற ஒரு பேராசையினால் நம்ம இது பண்ணுறோம். பட் என்ன பண்ணுறது, வேறு ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை நிறைய பேர் வந்து இன்னும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கரெக்ட் அமௌண்ட்டு தான். பட் நீங்கள் வந்து இவ்வளோ கம்மியெல்லாம் வாங்காதீங்க. 10 ரூபா 20 ரூபா ஓகே, 50 ரூபா ஒரே வாட்டி இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இன்றைக்கி சீக்கிரமாக வீடியோ வந்துடும். நேற்று அப்படியே அதேமாக பாதி எடுத்து ஈவினிங் மேலே தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும்.